السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه طاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعف له أضعافا كثيرا. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: كان النبي صلى الله عليه وسلم يدعو اللهم إني أعوذ بك من المأثم والمغرم، أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜன்னஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இஸ்லாமிய மாதங்களின் 10வது மாதமான ஷவ்வால் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜன்னஷானு வ தஆலா அந்த அற்புதமான வாழ்க்கைக்கு பல நிஅமத்துக்களை அள்ளி தந்திருக்கிறான். மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும், வஃபாத்து வரைக்கும் அவன் ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர்கள், இப்படி ஒருவரை சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் சென்ற வாரம் நாம் சொன்னது போல அமானிதங்கள் விஷயங்களில் நாம் கொஞ்சம் பேணிக்கையாக அந்த அமானிதங்களை உரிய முறையில் ஒப்படைப்பதும், தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் சரியான முறையில் நாம் நடப்பதும் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான் என்று சொன்னோம் அல்லவா? அதன் அடிப்படையில் தான் கொடுத்தல் வாங்கல் விஷயங்களிலும் சரி, வியாபாரங்களிலும் சரி, அல்லது கடன் விஷயங்களிலும் சரி, இந்த மார்க்கம் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறது. இஸ்லாமும் தீனும் ஈமானும் குரானும் ஹதீஸும் நமக்கு வாழ நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கடன் பட்டவர்கள், கடன் கொடுக்க முன் வருபவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது, நெருக்கடியில், துன்பத்தில், ஏதாவது ஒரு சிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது, கொடுக்கிற கடனாளி கஷ்டப்படுகிற மக்களுக்காக கொஞ்சம் தவணையை நீட்டி தரலாம். வாங்குபவர்கள், கடன் பெற்றவர்கள் உரிய நேரத்தில் நான் அந்த கடனை கொடுத்த தவணையில் செலுத்தி விடுவேன் என்கிற நல்ல நிய்யத்தோடு வாங்கி கொடுத்த தவணையில் அவன் திரும்ப கொடுக்க வேண்டும். அவன் தான் ஒரு சிறந்த முஃமின். ஒரு சங்கையான முஃமின் யாருன்னு சொன்னா, வாக்குறுதியை கொடுத்தால் அவன் நிறைவேற்றுவான், அவன்தான் முஃமின் என்பதாக அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தந்தான். எனவே கடன் குறித்து அதனுடைய சிந்தனைகள் இன்று நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு சூரா சூரத்துல் பக்கரா. அந்த சூராவினுடைய இறுதியில் கடனை குறித்து அல்லாஹ் பெரிய வசனம், குர்ஆனிலே பெரிய வசனம் அந்த தைன் என்கிற கடன் வசனம் தான். அதிலே கடனை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். கடன் கொடுப்பவர், வாங்குபவர், தவணை எழுதி வைப்பது, ஆணுக்கு எத்தனை சாட்சி, பெண்ணுக்கு எத்தனை சாட்சி, எத்தனை நாள் தவணை கொடுக்கணும், அவர் எப்படி அவருக்கு அன்பா நடந்துக்கணும், நிறைய விஷயங்கள் குறித்து வரிசையாக அல்லாஹ் பேசுவான். சொல்லிவிட்டு சொல்லுவான் அல்லாஹ், ஃபத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் கடன் விஷயத்தில்.
அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தருகிறான் என்பதாக அந்த வசனம் நிறைவு செய்யப்படும். எனவே இந்த மார்க்கம் இஸ்லாமும் அல்லாஹ் ரசூலும் கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுபவர்கள் அல்லது வியாபாரத்திற்காக அல்லது குடும்பத்திற்காக பல தேவைகளில் இன்றைக்கு நாம் கடன் வாங்கி விடுகிறோம். கடன் கொடுக்க முன் வரக்கூடியவர்கள் சிறந்த முறையில் கொடுக்கிறார்கள். திரும்பி நாம் உரிய தவணையில் செலுத்தி விடுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். புகாரி ஷரீஃபினுடைய ஒரு ஹதீஸ் இது. உதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கிறார். மலக்குமார்கள் வந்துட்டாங்க, மரண தருவாயில் இருக்கிறாரு. அப்பொழுது ஹல்மா அமில்த மின் ஹைர், நீ வாழ்க்கையில ஏதாவது நல்லதை செஞ்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அப்படி ஒன்றும் பெருசாலாம் எதுவும் செய்யலை, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லை. இல்லை, நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது இருக்கும், யோசிச்சு பாரு, இதுவாதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்வதை புகாரி ஷரீஃபிலே அண்ணலம் பெருமானா சல்லாசம் சொல்றாங்க. உதைஃபா ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறார்கள். என்ன சொன்னாரு அந்த மனிதர், யாராவது கடன் கேட்டு வந்தா நான் அவங்க கஷ்டப்படுகிற பொழுது கடன் நான் கொடுப்பேன், அதற்கு சில தவணைகள் நான் கொடுப்பேன். அவங்க அந்த தவணை வருகிற பொழுது அவருடைய சூழ்நிலையெல்லாம் எனக்கு தெரியும், கொஞ்சம் தாண்டி ஒரு மாதம் கழிச்சு அவர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் அதை நிதானமாக வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கொண்டவர்கள், சிக்கொண்டவர்கள், கடனை திரும்ப அடைக்க முடியாதவர்கள், அப்படி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இரண்டாம் நபர் அவருக்கும் கடன் கொடுப்பாங்க. அவருடைய பணியாளரை அனுப்பி போய் இவங்கள்ட்ட கேளு, முதல் நபர்கிட்ட அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க தவணை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. இல்லை, இன்னும் ஒரு வாரம் எனக்கு டைம் வேணும் அல்லது ஒரு மாதம் டைம் வேணும், சரி கொடுத்துரு. இந்த ரொம்ப கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிறவர் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நபர், அவருக்கும் டைம் வந்துருச்சு, இப்ப அவரால் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இப்ப இந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அந்த பணியாளர்கிட்ட சொல்றாங்க, நீ தள்ளுபடி செஞ்சிரு, நீ எதுவுமே அவங்கள்ட்ட கேட்காத, வாங்காத, அவங்க கொடுக்க முடியாதுன்னு தெரியுது, எனவே நீ வற்புறுத்தாத, வந்துரு, மன்னிச்சு விட்டுரு, அவங்கள்ட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வந்து விடு என்பதாக இந்த ஹதீஸினுடைய இறுதியில் நாம் பார்க்கிற பொழுது ஃபதுஹுலுஹா வதஜாவஸ் அன்ஹு, கஷ்டப்படுகிற சிக்குன்ற ஏழைகளுக்கு அவர் கேட்கிற பொழுது கடன் கொடுத்தார், கடனை வாங்கியவர் திரும்ப செலுத்தாததால் அவரை மன்னித்து விட்டதால் இந்த நபர் இவருடைய விஷயங்களை எல்லாம் மன்னிச்சு வதஜாவஸ் அன்ஹு, அவரை நீ சொர்க்கத்துக்கு கடக்க செய்வாயாக. உலகத்துல எத்தனையோ தவறுகள் அவர் செய்திருக்கலாம், எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம், அல்லது நன்மை செஞ்சிருக்கலாம், அமல்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். இது போன்ற விஷயங்களை தவணை கொடுத்த விஷயமா இருக்கட்டும் அல்லது கொடுக்க முடியாதவர்களுக்கு மன்னித்து விட்டார் அல்லவா, தள்ளுபடி செய்தார் அல்லவா, எனவே நீ இப்ப தள்ளுபடி செஞ்சிரு, அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து அவர் கொடுத்தார், சொர்க்கத்தை கொடுத்தார் என்பதாக புகாரி ஷரீஃபுடைய அந்த ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். எனவே கடன் விஷயத்தில் ரொம்ப பேணிக்கையா இருக்கணும். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வக்திலையும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், கான யதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரமி, யா அல்லாஹ் பாவம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு நீ கொடுப்பாயாக, கடன் இல்லாத வாழ்க்கையை எனக்கு கொடுப்பாயாக என்கிற துவாய் ஒவ்வொரு பக்தரையும் துவா செய்வாங்க. நிறைய இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கடனை குறித்து இவ்வளவு துவா செய்றீங்க, இவ்வளவு பாதுகாப்பு தேடுறீங்க, ஏன், எதுக்கு? ஏன்னா கடன் கொடுத்தவர் பிரச்சனை இல்லை, வாங்கினவர் கொடுக்க முடியாம மறுபடியும் இதா கரிம ரஜுலுன், ஒரு மனிதன் கடனாளி ஆனால், இதா ஹத்தஸ ஃபகதிப, அவன் அந்த கடனை கொடுக்க முடியாம அவன் எப்ப பேசினாலும் பொய் தான் பேசிக்கிட்டே இருப்பான், இப்ப தரேன், அப்ப தரேன், நாளைக்கு தரேன், அல்லது ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவான். இதா கதிப ஃபஹத்தஸ,
அவன் பேசினால் பொய் பேசிக்கொண்டே இருப்பான், அவன் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற மாட்டான். இந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பக்திலையும் சரி, ஒவ்வொரு நேரத்திலும் சரி, யா அல்லாஹ் பாவம் இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடு, கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடு, இது போன்ற தீமையான விஷயங்களுக்கு என்னை பாதுகாத்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையினுடைய ஷாஃபி அத்தையாத்திலே இந்த துவால ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி வ மின் அதாபின் நாரி ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத் துவாலே ஓதுவாங்க. மூணாவது துவா மக்சூரா. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு கடன் விஷயத்துல நிறைய குடும்பத்தார்கள் நம்ம பார்க்கிறோம். நிறைய குடும்பம் தூக்கு போட்டுக்கிறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, தங்களை தாங்களே நெருப்பு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி கொள்கிறார்கள். ஒரு சமூக பார்வையோடு நாம் இதை சரி செய்ய வேண்டும். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, யார் யாரெல்லாம் கடனாளியாக இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு எப்படி உதவ முடியும், இதுவும் நம்ம மீது கடமை. ஜகாத்து கொடுக்கக்கூடிய 8 நபர்களில் 5ஆம் பிரிவினர் யாருன்னு சொன்னா, கடன் பட்டவர்களுக்கு நீங்க ஜகாத்து கொடுத்து அந்த கடனை அடைங்கன்றான் அல்லாஹ். எப்படிங்க? ஏழைகள், எளியோர்கள், மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், இஸ்லாத்தின் பால் உடலால் உள்ளத்தால் ஈர்த்தவர்கள், ஜகாத்து வசூலிப்பு செய்யப்பவர்கள், இப்படி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிற பொழுது வல்காரிமீன அலைஹா, கடன் பட்டவர்களுக்கு அவன் அதிலே சிக்குண்டிருக்கிறான், பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறான், அதற்கு வெளியே வருவதற்கு அவனுக்கு வழி தெரியவில்லை, இதனால் அவன் வேறு விபரீதமாக தற்கொலையோ கொலையோ குடும்பத்தோடு இறந்து போவதோ முடிவெடுத்து விடுகிறான். எனவே இப்ப நம்ம மீட்டுறது கடமை. ஜகாத்துடைய தொகையை கொடுத்து அந்த கடனை அடைத்து அவனை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். இது எல்லாமே கடமை. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த நபர் இன்னைக்கு இஎம்ஐ ரொம்ப வசதியா போச்சு. இன்னைக்கு இஎம்ஐ கட்டாத ஆளே இல்லாத அளவுக்கு இந்த சமூகம் மாறி போயிடுச்சு. எல்லாத்துலேயும் கடன், இஎம்ஐ போன்ற விஷயங்கள்ல நிறைய மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. காலத்தினுடைய சூழ்நிலை, குடும்பத்தினுடைய சூழ்நிலை, கடன் வாங்கிடுறோம். சில பேர் அடைக்க முடியாமவே பல பிரச்சனைகள், வீட்டு பக்கத்துல வந்து அவன் கத்துறான், திட்டுறான், தகாத வார்த்தைகளை பேசுறான். அப்ப வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருக்கணும், அல்லது திருப்பி கரெக்டா அடைச்சிருவேன்னு சொல்லியா நம்ம எடுக்கணும். அப்படி அவன் வாங்குகிற பொழுது, கடன் வாங்குகிற பொழுது நான் சரியா அதை நிறைவேற்றுகிறேன் என்கிற உயர்ந்த நியத்தோடு ஒரு மனிதன் இருந்தால் அந்த கடனை அல்லாவே அடைத்து விடுவான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒரு சஹாபி இருந்தாங்க, அவர் வெளியூருக்கு போயிருந்தாரு. போயிட்டு சொந்த ஊருக்கு வருகிற பொழுது அவருடைய வியாபாரம், அவர் செய்த தொழில் மழையால் அடித்து செல்லப்பட்டுருச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா வெளியூருக்கு போன இடத்துல ஏதாவது யாருமே அங்கே பழக்கம் இல்லை, யாருமே தெரியல, ஏதாவது யாராவது கடன் கொடுத்தா அல்லது தொகை கொடுத்தால், ஒரு 1000 தீனார்கள் காசு கொடுத்தா மறுபடியும் நான் ஊருக்கு வந்து தொழில் செய்யறதுக்கு தோதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க. யாருமே முன் வரல. கடைசியில ஒரு மனிதர் வந்தார், நான் உனக்கு 1000 பொற்காசுகள் நீங்க கேட்ட மாதிரி நான் கொடுக்குறேன், ஆனா இந்த கடனை நான் கொடுக்கும் போது கூட யாரு சாட்சி யார் இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு மௌத்து வந்துருச்சுன்னா யார் இதை அடைப்பா? அப்ப அந்த மனிதரை சொல்றார், வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ்வே இதற்கு பொறுப்பாளனா இருப்பான். அல்லாஹ்வும் முன்வைக்கிறார். வகஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹ்வே இதற்கு ஜாமீனாக இருப்பான், பொறுப்பாளனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை குர்ஆன் ஆயத்தில் சொன்னதுனால அந்த மனிதர் வேறு வார்த்தை பேசவில்லை, 1000 பொற்காசுகளை கொடுத்துட்டார். இவரும் அந்த 1 மாதம் தவணைக்குள்ள கரெக்டா வியாபாரம் செய்து கொடுக்கிறன்ட்டு ஒப்புக்கொண்டு விட்டார். இப்போ மறுபடியும் ஊருக்கு வந்தாரு, தொழில் செய்தாரு, வியாபாரம் செய்தாரு, பன்மடங்கு பரக்கத் வந்துச்சு. கரெக்டா 30ஆம் தேதி இன்னைக்கு நம்ம அந்த கடனை கொடுக்கணும். ஆனா அவர் கடல் தாண்டி இருக்கிறார். கடன் கொடுத்த மனிதர் கடல் தாண்டி இருக்கிறனால போகக்கூடிய போக்குவரத்து சூழல் எதுவுமே அமையல. இதெல்லாம் புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் அப்படியே வருது. போக்குவரத்து சூழல் அமையல. இப்ப இவர் முடிவு செய்தார், கடன் கொடுத்த மனிதரும் இன்னைக்கு எதிர்பார்ப்பார், நம்மளும் கொடுக்கிறோன்னு சொல்லி ஒப்புக்கொண்டோம்,
காசு நம்மகிட்ட இருக்கு, நம்ம கொடுத்துடலாம் முடிவோடு வந்தார். இப்ப கடலோரமா வந்து ஒரு பெரிய கட்டை, மரக்கட்டையை எடுத்து அதை 2ஆ பொளந்து அதுக்குள்ள பணத்தை, ஒரு கடிதத்தை எழுதி, இந்த மாதிரி நான் கடன் வாங்கியிருந்தேன், இந்த டேட்ல உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டேன், இப்போ உங்கள்ட்ட நான் திருப்பி அனுப்புறேன், ஆனா வரக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கடல்ல தூக்கி போட்டுருந்தாரு. நல்லா கட்டி அதை பக்காவா பேக் பண்ணி கொரியர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் துவா செஞ்சு அனுப்புறாரு, யாரெல்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை, ஆனா சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேன். அவரு அங்க அந்த ஊர்ல காத்துக்கிட்டு இருப்பாரு, யாராவது கப்பல்ல வருவாங்க, யாராவது கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில நின்று பார்த்து அவர் போகக்கூடிய சூழ்நிலையில, சரி போறதுதான் போறோம், ஓரமா இருக்கிற இந்த சுள்ளிகள் மரக்கட்டைகளாவது எடுத்துட்டு போய் சமைப்பொண்டு போறாரு. போய் வீட்டுல போய் அந்த கட்டையை எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணி உடைச்சு பார்த்தா இவர் அனுப்பிய 1000 பொற்காசுகள், இவர் எழுதிய லெட்டர் உள்ள இருந்துச்சு. உடனே அவர் புரிந்து கொண்டார், நம்ம கடன் கொடுத்திருந்தோம், அவர் தான் அமைச்சிருக்கிறாரு. அதை அவர் அங்கீகரிச்சுக்கிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். மறுபடியும் 1 மாதம் கழித்து 2 பேருமே நேர்ல சந்திக்கிறான். இந்த மாதிரி நான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சேனே, வந்துச்சா, கடிதம் படிச்சிங்களா? ஆமா, நீ அனுப்பியிருந்தா வந்துருச்சு, இதோட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, கடன் கொடுத்துடுறாங்க, வாங்குறவங்க அதை கரெக்டான முறையில் நான் கொடுத்துருவேன்னு சொல்லி நியத்து வச்சா அல்லாஹ் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவான். அதற்கு அவனே பொறுப்பாளியாக இருந்து உதவி செய்வான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமா நாம் விளங்க முடிகிறது. எனவே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நிறைய கடன்கள், இஎம்ஐகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள், அதனால் ஏற்படுத்துகிற அல்லது முடிவெடுக்கிற விபரீதமான முடிவுகள், இதிலிருந்து நம்முடைய மக்களை இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும். நிறைய வட்டி போன்ற விஷயங்களிலே இன்னமும் சிக்கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வந்தால்தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை தருவான். ஒரு பொருளாதார சூழ்நிலையை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுப்பான். நீங்க இப்படி ஒவ்வொரு வக்திலையும் துவா செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் கடன் இல்லாத வாழ்க்கையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துவா நம்ம ஓதும். ஒரு தடவை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க போய் பைத்துல் மால், மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, அவங்க 2ஆம் உமர் என்று போற்றப்படக்கூடிய நபர், அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வந்தப்போ பைத்துல் மால்ல கடன் கேட்க போனாங்க. கடன் கேட்க போனப்போ அங்குள்ள பைத்துல் மால் பொறுப்புதாரி, பைத்துல் மால் என்றாலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பொருளாதார விஷயங்கள், அப்போ போய் கேட்கிறப்போ 3 நாள் எனக்கு தவணை கொடுங்க, நான் திரும்ப கொடுத்துடுறேன். இப்போ அந்த பொறுப்புதாரி பைத்துல் மாலுடைய நிர்வாகத்தினர் கேட்கிறார், 3 நாள்ல நீங்க வஃபாத் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது? எவ்வளவு பெரிய மன்னர் ஹலீஃபா ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக பைத்துல் மால்ல போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை, போராடி கேட்கிறாரு. 3 நாளுக்குள்ள உங்களுக்கு மவுத்து வந்துச்சுன்னா நான் யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றது? உடனே கதறி கதறி அழுகுறாரு. ஏன்னா மவுத்து எப்போ வரும் தெரியாது, எந்த நேரம், அடுத்த நிமிஷத்துக்கு நம்ம கேரண்டி கிடையாது. எனவே கொடுத்த கடனை நாம் திரும்ப கண்டிப்பாக ஒப்படைத்து விட வேண்டும். ஒப்படைத்து விடுவதற்கு மிக சிறந்த கூலியை அல்லாஹ் தருகிறான். கொடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கடன் சம்பந்தமான உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த 3ஆம் சூரத்து பக்ராவிலே தைன் என்கிற அத்தியாயத்தை எடுத்து படியுங்கள். எப்படி கொடுக்கணும், அது எப்படி வாங்கி எழுதி வைக்கணும், எத்தனை பேர் ஆணுக்கு சாட்சி, பெண்ணுக்கு சாட்சி, எந்த டைம்ல அவர் தவணை கொடுக்குறாரு, கரெக்டாக எப்படி நிறைவேற்றணும், எல்லாம் அல்லாஹ் பேசுகிறார். எனவே நான் சொல்ல வருகிற விஷயம், கடன் பட்டவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு உரிய முறையில் நிறைவேற்றணும்னு சொன்னா, ஏன்னா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு ஜனாசா வந்துருச்சுன்னா கேட்பாங்க, கடன் இருக்கா? கடன் இருக்குன்னு சொன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம அப்படிதானே செய்யறோம். யாராவது இவர் தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க, கொடுத்தல் வாங்கல ஏதாவது முன் பண்ணியிருந்தா எங்கள்கிட்ட வந்து கேளுங்க, அதை வச்சுதான் கேட்கிறோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு சுன்னத். ஒரு தடவை ஒரு சஹாபிக்கு யாருக்கும் மிக கடன் இருந்துச்சு, அவருக்கு பொறுப்பேற்க யாருமே இல்லை, கடனை அடைக்கக்கூடிய யாருமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க மாட்டேன்ட்டாங்க. சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள யாரும் நீங்க தொழு வச்சுக்கோங்க. இருலக சர்தார், ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இரக்கத்திற்கு பேர் போனவர்கள், பாசமானவர்கள்,
நற்குணத்தால் ஜெயித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் கடன் இருக்கு, இவருக்கு யாருக்குமே பொறுப்பு ஏற்க மாட்டீங்க, நான் தொழு வைக்க மாட்டேன், நீங்கள் உங்களில் யாரோ தொழு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சில சஹாபிகள் இப்படி விருப்பப்பட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நாயகம் எங்களுக்கு தொலை வைக்கணும், அவங்களுடைய துவாவை நாங்கள் பெற வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு. இப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அபூ கத்தாதா என்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மனிதருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து அவர் ஏற்றுக்கொண்டதுனால அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சாங்க. பிற்காலத்துல மதீனால மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலை மாறி பரக்கத்தான பின்னாடி யார் யாரெல்லாம் இது போன்று கஷ்டப்படுகிறார்களோ, ஜனாசா வருகிற நேரத்தில் கடன் அடைக்க முடியாம இருக்கிறார்களோ, அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பொறுப்பேற்கிறேன். நான் ஒரு கட்டத்துல தொழு வைக்க மாட்டேன்னு சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுகட்டத்தில் கடனே அடைக்க முடியாம யாருமே பொறுப்பேற்கலன்னா அவங்களுக்குலாம் நான் பொறுப்பேற்கிறேன். நான் ரெண்டு வழியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. காரணம், மிகப்பெரிய ஒரு வேதனை தண்டனை எல்லாம் இதிலே அடங்கி இருப்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க, கடனை வாங்கிட்டியா, இத்தனை நாள் தவணை இருக்கா, அதை கரெக்டாக அந்த உரிய முறையில் நீ அந்த டைமில் கொண்டு போய் கொடுத்துரு, இல்லைன்னா கால அவகாசம் கேளு, கொடுக்க முடியலையா, மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் உங்களுடைய ஜகாத்து தொகையை வைத்து அந்த நபரை நீங்கள் காப்பாற்றி விட வேண்டும். அப்போதான் இது போன்ற தற்கொலைகள், இது போன்ற குடும்ப நிறைய செய்து காஞ்சிபுரத்திலே போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வஃபாத்தாச்சு கடனால, மணிமங்கலம் சொல்லி ஒரு ஏரியாவில். நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த துஆவை ஓதி கடனில் வெளியே வந்து பரக்கத்தான வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்ஸமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், பாவம் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு கொடுப்பாயாக. இந்த துஆவை அதிகம் ஓதுங்கள், மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை தந்தல்வானாக. ஆமீன். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.